கண்ணதாசன் அவர் எழுதின புத்தகங்கள்ல இத பத்தி பதிவு பண்ணியிருப்பார். எம்ஜிஆர் கூட அப்படியே கூட விட்டிருந்தாலும் விட்டிருந்திருப்பாரு. ஆனா, கருணாநிதி இது மாரி பண்ண பிரச்சனைகள்லாம் பார்த்து தான் கட்டாயமா இவருக்கு எதிரா நம்ம கட்சிய தொடங்கணும்னு சொல்லி, இத வந்து உருவாக்குனதே கருணாநிதி தான் வெளிப்படையா கண்ணதாசன் அவர்களே எழுதியிருப்பார். இது காலங்காலமா பண்ணக்கூடியது. என்ன கேட்டாரு எம்ஜிஆர்? ஒரு பொருளாளர் வந்து கட்சியில கணக்கு கேட்பாரா? மாட்டாரா? அவர் தானே பொருளாளரு. கணக்கு கேட்ட ஒருத்தர கட்சிய விட்டு நீக்கினாரு கலைஞர் கருணாநிதி. என்ன பண்ணாரு எம்ஜிஆர் அவர்கள்? அவருடைய துறையினுடைய உச்சத்துல இருக்காரு அவரு. உலகம் சுற்றும் வாலிபன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படத்த எடுத்து கொண்டு வந்து அவர் ரிலீஸ் பண்ணணுன்றாரு. சுவரொட்டி வரிய வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்களா யாராவது? ம். ஃபோன் பண்ணி இது வந்து நீங்க தியேட்டருக்கு வந்து இப்ப த்ரெட் குடுப்பாய்ங்களா? எல்லா வகையான இந்த ஒரு இறங்கி லோக்கல் பாலிடிக்ஸ் பண்றதும்பாய்ங்கல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு மேடையில மட்டும் ரொம்ப அழகா, அப்படியே ரொம்ப டிசிப்ளின் டெக்கரமா ஒரு பிம்பத்த கட்டமைச்சுக்குவாய்ங்க. ஒரு நீர்க்குமிழி தான் அது. ஆனா மக்கள் சக்தி என்பது மிகப்பெரிய எழுச்சி. அது முன்னாடி உங்களுடைய இந்த லோக்கல் அரசியல் எடுபடாது. அதே மாதிரி தான் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. ஜனநாயகனுடைய அந்த ஒரு எல்லா தடைகளையும் தாண்டி இந்த படமும் எப்படி ஓடப்போகுது என்பத பொறுத்திருந்து பாருங்க.